வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெட் வச்சு சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியான ஒரு பக்கோடா எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ டக்குன்னு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம வந்து இருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸ் இல்லைன்னா மீதமுள்ள ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பக்கோடா சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 5 ஸ்லைஸ் அளவுக்கு வந்து ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபிக்கு எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இது மாதிரி தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து மீதி உள்ள 5 ப்ரெட் ஸ்லைசஸும் வந்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 5 ப்ரெட் ஸ்லைசஸும் அதே மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். யூஸ்வலி எந்த பக்கோடா ரெசிபிலையும் வந்து நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், பட் இந்த ரெசிபியில் இன்றைக்கி சேர்க்குறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் தக்காளியோட. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பழமாக இல்லாமல் ஸ்லைட்டாக காய் வாட்டத்தில் இருக்கிற தக்காளி சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்து திருகின கேரட், அப்புறமா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் புதினா இலை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணுற சாஸ்லாம் கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பக்கோடாவுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண சாஸு, உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், காய்கறி, ப்ரெட் எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மாவு சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து நல்ல ஒரு பைண்டிங்காக ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வீட் பிரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போல்லாம் இது வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க, தண்ணி சேர்க்காதீங்க. ஏற்கனவே நம்ம ப்ரெட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதும். ஸோ ப்ரெட்டில் இருக்கிற ஈரப்பதம், அப்புறம் நம்ம ஆட் பண்ண காய்கறியில் இருக்கிற ஈரப்பதம் போதும். ஸோ இது வந்து நல்லா வந்து கையில் பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல, நல்லா கெட்டியாக வந்து பக்கோடா மாவு மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது பக்கோடா போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சூப்பராக வந்து நம்ம பக்கோடா எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண எண்ணெயில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து இது மாதிரி கிள்ளி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, இல்லைன்னா பக்கோடா வந்து ஈஸியாக கருகிடும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம மற்ற மிக்ஸி வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நல்லா திருப்பிட்டு ஈவனாக வந்து எல்லா பக்கமாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம பக்கோடா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடாலாம் நல்லா ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு. சூப்பரான பக்கோடா வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பான டக்குன்னு நம்ம வந்து ப்ரெட்டு வச்சு பக்கோடா வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரெகுலர் பக்கோடா மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி வரை சேர்த்துக்கோம். ஸோ அதோட ஃப்ளேவரோட நல்ல ஒரு சிம்பிளான ஒரு டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையான டேஸ்ட். இது ரெகுலர் பக்கோடா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.